நாம் இன்றைக்கி பப்பாளி காயை வச்சு நல்லா டேஸ்டியான ஒரு ஃப்ரை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பப்பாளி காய் மேலே இருக்க தோலை சீவிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காய்ஞ்சது கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு 10 பல் பூண்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பப்பாளி காயை அதில் சேர்த்துக்கோங்க. நீல வாக்கில் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சா போதும். அதுக்கு அடுத்தது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், நீங்கள் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்து நமக்கு டேஸ்டியான பப்பாளி ஃப்ரை ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.